ஒரு பொம்பளை இந்த காலத்துல சுய மரியாதையோட இப்படி தனியா கஷ்டப்பட்டு வாழ்ந்து படிக்கிறத நாம பாராட்டுமே தவிர அதுல அசிங்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ அதிர்ச்சி அடையறதுக்கும் எதுவும் இல்ல சன்னாசி. என்ன ராசாங்கா, நான் சொல்றது சரிதானே? அம்மா, அதுக்காக அண்ணன் அமைச்சரா இருக்கும் போதே நீங்க எதுவும் பேசாதீங்க. அவ எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது உங்க 2 பேருக்கு புரியவே புரியாது. இப்ப நீ என்னதாமா சொல்ல வர? என் வாய புடுங்காதீங்கடியே, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன ராசாங்கா, அவ உன்னை அசிங்கப்படுத்துறான்னு நினைக்கிறியாப்பா? கேமா, அவ ஒருத்திக்காக நீ எங்க எல்லாரையும் விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பியா? நான் யாரையும் விட்டு கொடுக்கலடியே. என் நீதி நேர்மைங்கிற தராசு என்னைக்கும் கரெக்டாதே இருக்கும். பாக்கலாம். உன் தராச நீயே வச்சுக்கோ. வாமா. மாமா, சொல்லுதானோ? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? சாப்பிடுறீங்களா? இல்லதானோ, நான் வெளியவே சாப்பிட்டேன். எல்லாரும் வெளியவே சாப்பிட்டுட்டீங்கன்னா அப்புறம் நான் சமைக்கிறது என்ன பண்றது? எனக்கான சமையல நானே தனியா பாத்துக்கிறேன். அதே எதுக்கு நீங்க தனியா பாக்கணும்? எங்க அக்கா சமைச்சாதானே நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. என்னைக்கும் நீதான் என் மச்சி நச்சின்னு சொன்னீங்களே, அப்ப நான் சமைக்கிறது சாப்பிட்டா என்னவா? நாளையில இருந்து நீங்க வெளியில சாப்பிட்டீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் சொல்லிட்டேன்.